லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா have given a task ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தேன். என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா have to ask you to find ஒரு நம்பர் which has 24 divisors இருக்கக்கூடிய ஒரு நம்பரை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்குண்டான எக்ஸ்ப்ளனேஷனுமே கொடுத்துருந்தேன். பட் ஐ ஹவ் சீன் தட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஹேஸ் சீன் தட் வீடியோ அண்ட் மோஸ்ட்லி தே ஸ்கிப் பண்ணியிருந்தீங்க. ஸோ தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. பட் எனிஹவ் சரி, அப்போது அந்த நம்பர் நம்ம டே டு டே லைஃப்பில் இட் பிளேஸ் அ மேஜர் ரோல் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ தட் இஸ் தி ரீசன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் கண்டிஷன், வாட் இஸ் தி பாசிட்டிவ் நம்பர் வித் 24 டிவைசஸ்? ஸோ அப்போது எனக்கு வந்து have a positive number that contain 24 divisors. சரி, எக்ஸாம்பிள் இப்போ நான் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா let me think that 10 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 10க்கு எத்தனை டிவைசர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 5 and 10. ஸோ 4 டிவைசஸ் இருக்குது. அப்போ இதே மாதிரி என்கிட்ட ஹோல் நம்பராக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எத்தனை பாசிட்டிவ் நம்பர்ஸை வச்சு டிவைட் பண்ணோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் நம்பரை ஹவ் டு டிவைட் இட் பை 24 times நான் 24 different multiples, that means different number of divisors இருக்கணும். That is the basic question. சரி, அப்போ இந்த கண்டிஷனில் லெட் மீ ஹாவ் மல்டிபிள் ஆன்சர்ஸ் இருக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are going to take find the factor. ஸோ வாட் இஸ் தி, இப்போது அந்த 24க்கு ஃபேக்டர் வேணும். அப்போ 24 into 1. அப்போ இந்த டவ் ஃபங்க்ஷனில் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சிங்கிள் ப்ரைம் நம்பர் வித் பவர் வந்து 23 இருக்கக்கூடிய பவர் இருந்துச்சு அப்படின்னா தென் இட் இஸ் கன்சிடர் டு பி ஒரு கண்டிஷன்னு வச்சுக்கலாம். சரி, அப்போது இருக்கிறதுலே லீஸ்ட் ப்ரைம் நம்பர் அப்படின்னு பார்த்தா 2. அப்போ 2 to the power 23. ஸோ இதுதான் வந்து the number which has 24 multiples அப்படிங்கிறது. சரி, அப்போது இந்த 24 மறுபடியும் ஃபேக்டரைஸ் பண்ணலாம்ப்பா. ஸோ இன்கேஸ் நான் ஃபேக்டரைஸ் பண்ணுறேன் எப்படி 12 into 2. அப்போது now I will get 2 prime numbers. அப்போது ஒரு ப்ரைம் நம்பருக்கு 11 இருக்கும், இன்னொரு ப்ரைம் நம்பருக்கு 1 இருக்கும் அக்கார்டிங் டு மை டவ் ஃபங்க்ஷன். அப்போது இருக்கிறதுலே லீஸ்ட்டுக்கு வந்து அதிகமான பவர் யூஸ் பண்ணலாம். அப்போ 2 to the power 11 into 3. ஸோ அப்போ பண்ணும்போது you will be getting it as 6144. சரி, இப்போ ரெண்டு நம்பரையும் கம்பேர் பண்ணும்போது ரைட் நவ் இட் இஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர். சரி, இன்னொரு செக்மெண்ட் யோசிப்போம். நெக்ஸ்ட் அகெயின் 24ஓட ஃபேக்டர்ஸ் ஐ வில் பி ஹேவிங் 8 into 3. ஸோ அப்போது அக்கார்டிங் டு மை டவ் ஃபங்க்ஷன் இதை விட ஒன்று கம்மியாக, அப்போது 2 ப்ரைம் நம்பர்ஸ் விச் ஹேஸ் பவர் 7 ஒன்று, பவர் 2 ஒன்று. அப்போது இந்த இடத்துலையும் 2 and 3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ ஐ வில் பி கெட்டிங் 1152. சரி, அப்போ மூணாவது நம்பர் அதை விட கம்மியாக இருக்குது. சரி, ஓகே ஃபைன், லெட் அஸ் ஃபைண்ட் ஒன் மோர் திங் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கலாம். அப்போ 6 into 4. அப்போது எனக்கு ரெண்டு ப்ரைம் நம்பர். ஸோ ஒன்றுக்கு பவர் வந்து 5, இன்னொன்றுக்கு பவர் வந்து 3. சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஐ ஆம் கெட்டிங் 864. ஓகே ஃபைன், இன்னும் குட்டியாக இருக்குது. சரி, இன்னொரு நம்பரை செக் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் அடுத்த ஃபேக்டர்ஸ் 4 into 3 into 2. சரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ப்ரைம் நம்பர்ஸ் வந்துருச்சு. ஸோ now I will be getting 3 ப்ரைம் நம்பர்ஸ். இருக்கிறதுலே ஹையஸ்ட் பவர் நம்ம எதுக்கு கொடுப்போம் அப்படின்னா லீஸ்ட்டுக்கு. அப்போ 2 to the power 3 into 3 square into 5. அப்படி எடுக்கும்போது ஐ ஆம் கெட்டிங் 360. ஸோ இப்போவே உங்களுக்கு கெஸஸ் வந்திருக்கலாம். நவ் அடுத்த ப்ரைம் நம்பரையும் செக் பண்ணிவிடுவோம். ஸோ திஸ் இஸ் தி லாஸ்ட் நம்பர். ஸோ 3 into 2 into 1. அப்போ எனக்கு இங்கே 4 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ வாட் ஆர் த லீஸ்ட் 4 ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 5 and 7. ஸோ 2க்கு மட்டும் ஹையர் பவர் கொடுத்துப்போம், ஏன்னா தட் இஸ் தி லீஸ்ட் நம்பர். அப்போது 420 இஸ் மை தி நெக்ஸ்ட் மல்டிபிள் விச் ஹாஸ் 24 டிவிஷன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, அப்போ இந்த கேஸில் என்கிட்ட இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து செக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 1 is 83,88,608. இன்னொன்று 6144. நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 1152 அண்ட் 864, 360 அண்ட் 420. அப்போ இந்த கேஸில் நம்மளோட ஆன்சர்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 320. வாட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் தி மினிமம் வேல்யூ வேர் வி வில் பி யூசிங் சர்க்கிள்ஸ்க்கு நம்ம 360 டிகிரின்னு எடுத்துக்கிறதுக்கு ரீசன் பிகாஸ் ஒரு சர்க்கிளை என்னால் 24 வேஸில் என்னால் கட் பண்ண முடியும். தட் இஸ் தி பாசிபிள் வேஸ் வி கேன் ஏபிள் டு கட் அ சிங்கிள் சர்க்கிள். தட் இஸ் வை வி ஆர் யூசிங் 360 டிகிரி. உங்களோட மோஸ்ட் ஆஃப் யுவர் ஆங்கிள்ஸ் இது வரதுக்கு எல்லாத்துக்குமே காஸ் ரீசன் இது தான் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் எஸ்டர்டேஸ் கொஷின். தேங்க்யூ. ஸ்டே டியூன் ஃபார் ஃபர்தர் கொஷின்ஸ். இதே மாதிரி சேலஞ்சிங் கொஷின்ஸ்க்கு ஜஸ்ட் ஸ்டே டியூன் ஃபார் இட் அண்ட் ட்ரை டு சால்வ் இட். ஸோ உங்களோட எந்த அளவுக்கு உங்களால் சால்வ் பண்ண முடியுமோ ட்ரை டு சால்வ் இட் ஸோ தட் வி கேன் அட்ரஸ் தி நெக்ஸ்ட் கொஷின்ஸை வந்து ரெகுலராக அட்ரஸ் பண்ணுவோம். தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே. பை.